வெல்கம் டு ரேவதி ஓஆர்டிஏ ஃபேமிலி. இது பேரண்டிங் டிப்ஸ் தான். குழந்தைங்கள கவனமாக பார்த்துக்கணும். சேஃப்டி இம்பார்ட்டன்ட். அதே சமயம் அவங்களுக்கு ப்ரைவசியும் கொடுக்கணும். நாம் கூட இருந்து அந்த ப்ரைவசியை கொடுக்கணும். இன்னொரு விஷயம், ரொம்ப கவனமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்க நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க வைக்கணும். அவங்க நண்பர்களை பற்றி அவங்களே நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்மளோட பேச்சு இருக்கணும். தினசரி நம்ம பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க நண்பர்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாமல், ஒரு நண்பன் தவறாக இருக்கானா, அந்த தவறை பொறுமையாக புரிய வைங்க. அந்த குழந்தையே அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்டேருந்து விலகிடுவாங்க. அதை விட்டுட்டு அவனை பற்றியே நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா அந்த விஷயம் என்னாகும், அதிகரிக்க ஆரம்பிக்குமே தவிர்த்து குறையாது. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் எது வேண்டான்றமோ அதை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைங்களா பாருங்கள், ஜாலியாக விளையாட விடுங்க, அவங்கள சந்தோஷமாக இருக்க விடுங்க. ஓகேவா? அதே சமயம் எது வேண்டாம் எது வேணுன்றதை பொறுமையாக பேசி பொறுமையாக புரிய வைங்க. நிறைய நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபோன், வித்தவுட் எனிதிங். ஓகே, அவங்க கூட அவங்களாவே விளையாடுங்க, சந்தோஷமாக இருங்க. தென் ஒரு பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, நாம் சந்தோஷமாக இருக்கும்போது குழந்தைங்களையும் சந்தோஷமாக இருக்கணும். அதே சமயம் நாம் போடுற சண்டை, நாம் போடுற வாக்குவாதங்கள், இதற்கு முன்னாடி குழந்தைகள் இருக்கவே கூடாது, தவிர்க்கணும்.